வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு சளி இருமலுக்கு ஒரு கைமருந்து செய்ய போறோம். இந்த கைமருந்து செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னவென்று முதல்ல நாம் பார்க்கலாம். அதிமதுரம் 1 துண்டு, தூதுவளை 4 துண்டு, மிளகு 1/4 டீஸ்பூன், பனங்கற்கண்டு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு சிறு துண்டு இஞ்சி தோல் நீக்கியது, 1 கப் தண்ணீர். மருந்து செய்வதற்கு முன்னதாக நாம் இந்த அதிமதுரம், தூதுவளை, மிளகு, இஞ்சி இந்த 4 பொருட்களையும் ஒரு சிறு உரல்ல போட்டு சிதைச்சி எடுத்துக்கணும். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது சிதைச்ச அதிமதுரம், தூதுவளை, மிளகு, இஞ்சி. இந்த அதிமதுரம், தூதுவளை, மிளகு, இஞ்சிய நீங்க அப்படி தண்ணியில போட்டு அவிச்சீங்கன்னா அதுல இருக்க சாறு சீக்கிரத்துல இறங்காது. இந்த மாதிரி சிதைச்சி நீங்க தண்ணியில போட்டு அவிச்சாதான் அந்த மருந்துல உள்ள சாறு சீக்கிரம் இறங்கும். நாம இப்போ மருந்து காய்ச்ச போறோம். பாத்திரத்தை எடுத்து அடுப்புல வச்சாச்சு, அடுப்பையும் பத்தியாச்சு. முதல்ல அந்த தண்ணி எடுத்து பாத்திரத்துல ஊத்திடலாம். இப்போ அதிமதுரத்தை எடுத்து போட்டுடலாம். அடுத்தது தூதுவளை, அடுத்தது மிளகு, அடுத்தது இஞ்சி, அடுத்தது பனங்கற்கண்டு. இப்ப அந்த பாத்திரத்தை மூடி வச்சிருவோம். நாம இந்த பாத்திரத்துல 1 கப்பு தண்ணி வச்சிருக்கோம். இந்த 1 கப்பு தண்ணி 1/2 கப்பு தண்ணியா வத்துறது வரை இந்த மருந்தை நம்ம காய்ச்சி இறக்கணும். இந்த 1 கப்பு தண்ணி 1/2 கப்பு தண்ணியா வத்துறதுக்கு 15 நிமிஷம் ஆகும். 15 நிமிஷம் ஆன பிறகு நம்ம இந்த மருந்தை இறக்கிடலாம். நாம இப்போ இந்த மருந்து ரெடி ஆயிட்டான்னு பார்க்கலாம். நாம வச்ச 1 கப்பு தண்ணி வத்தி இப்போ 1/2 கப்பு தண்ணியா வந்துருச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு இந்த மருந்தை ஒரு அரிப்பில் வச்சு அரிச்சு நம்ம பயன்படுத்தலாம். இப்போ சளி இருமலுக்கான கைமருந்து ரெடியா இருக்கு. நீங்க இதை 2 வயசு மேற்பட்ட சின்ன குழந்தைகளும் கொடுக்கலாம், பெரியவங்களும் இந்த மருந்தை சளி இருமலுக்கு பயன்படுத்தலாம். சின்ன குழந்தையா இருந்தா 2 வயசுக்கு மேற்பட்ட சின்ன குழந்தைகளுக்கு ஒரு சங்களவு ஒரு நாளைக்கு 3 வேளை கொடுக்கணும். பெரியவங்களா இருந்தா 50 ml சின்ன கப்புக்கு பாதி கப்பு இந்த மருந்தை 3 நேரத்துக்கு கொடுக்கணும். இந்த மருந்தை நீங்க வீட்டில் செய்து பயனடைங்கள். உங்க நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். நன்றி, வணக்கம்.